के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। भंवर के बीच में तू कहता है थम जा, तू मेरी ताकत है, तू ही मेरा ईमान। बीत कल में तू साथ मेरे था, आज भी मेरे साथ है खड़ा, आने वाले कल में भी होगा। उठते हुए उफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे तेरे कदमों के निशान। उठते हुए उफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे तेरे कदमों के निशान। बीमारियों में तू कहता है उठ जा, यहोवा राफा, तू ही मेरी शिफा। बीमारियों में तू कहता है उठ जा, यहोवा राफा, तू ही मेरी शिफा। बीत कल में तू साथ मेरे था, आज भी मेरे साथ है खड़ा, आने वाले कल में भी होगा। उठते हुए उफानों में तू ही मेरी चट्टान, बढ़ती हुई लहरों पे तेरे कदमों के निशान। எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே, யெகோவா ராஃபா, என் சுகம் நீரே. கடந்த நாட்களில் என் கூடவே இருந்தீர், இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களில் எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே.
ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை तुझ पर ही मेरा भरोसा है यीशु, तुझ पर ही मेरा भरोसा है, तुझ पर ही मेरा भरोसा है यीशु, तुझ पर ही मेरा भरोसा है। என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை तुझ पर ही मेरा भरोसा है यीशु, तुझ पर ही मेरा भरोसा है, तुझ पर ही मेरा भरोसा है यीशु, तुझ पर ही मेरा भरोसा है। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय, यीशु नाम, 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 यीशु नाम உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசுயா, உம்மன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே இயேசுயா, உம்மன்பை ருசிக்கையிலே நான் உம்மை
இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आप सभी को आशीषित करें. நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். हम हर एक को परमेश्वर की ओर से एक बुलाहट है, அவர் நம்மை பயன்படுத்துகிறார். वो हमें इस्तेमाल करेंगे. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்து இந்த உயிரோடு இருந்த நாட்களில் அவர் தன்னுடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை பயன்படுத்துகிறார். जब यीशु मसीह मांस में इस संसार में थे तब उसने अपने चेलों को चुना और उन्हें इस्तेमाल किया. இந்த 12 சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இயேசு இரவு முழுதும் அவர் ஜெபிக்கிறார். जब यीशु मसीह ने 12 चेलों को चुन रहे थे उससे पहले उन्होंने पूरी रात प्रार्थना में बिताया. இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி வந்து ஒவ்வொரு சீஷர்களையும் என்ன செய்றார் அவர் தெரிந்து கொள்கிறோம். அதில் யூதாசும் இருக்கிறார்கள், அதில் தூங்குகிறவர்கள் இருக்கிறார்கள், அதில் தன்னை பெரியவனாக காட்ட வேண்டும் என்று இருக்கிறார்கள். எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே இருக்கிறத நான் பார்க்கிறோம். जैसे यीशु मसीह ऐसे चुने थे उसमें से कौन कौन थे? यहूदा इस्करियोत भी था और जो सोने वाले थे वे भी थे और कौन बड़ा छोटा करके पूछने वाले वे भी थे. हर तरह के लोग उसमें थे. அதில் படிக்காதவர்கள் இருக்கிறார்கள். अनपढ़ भी थे. அப்போ பார்க்கும்போது இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி இந்த ஜனங்களை இயேசு தெரிந்து கொண்டார்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? तो एक सवाल निकलता है, क्या पूरी रात प्रार्थना कर कर ऐसे लोगों को चुना है क्या? இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகும்போது இன்டர்வியூல கேட்குறாங்க, ஆல்ரெடி உனக்கு ஏதாவது முன்னாடி அனுபவம் இருக்குதா, நீ எங்கே வேலை செஞ்ச, குறைந்தது 5 வருஷம் நீ வேலை செஞ்சிருக்கியான்னு கேட்குறாங்க. अगर हम कोई भी इंटरव्यू में जाते हैं तो जॉब के लिए तो वो ये सवाल करते हैं क्या आपका कितना एक्सपीरियंस है, अनुभव है, या कम से कम 5 साल का अनुभव तो इसी फील्ड में होना चाहिए करके मांगते हैं. இப்படி எல்லா இடத்துலையும் 5 வருடம் அனுபவம் கேட்டாங்கன்னா இப்போ தானே படிச்சுட்டு முடிச்சு வந்துருக்கிறான், அவனுக்கு எங்கே அனுபவம் இருக்கும்? நீங்கள் வேலை கொடுத்தா தானே அனுபவம் இருக்கும். अगर फ्रेशर्स के लिए कैसे अनुभव होगा? जब आप नौकरी देंगे तभी तो अनुभव होगा. எல்லா அனுபவமும் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் எல்லாம் சரியா இருந்தும் இன்னைக்கு அநேகருக்கு வேலை கிடைக்காம போகிற சூழ்நிலை இருக்குது. अगर हम ये भी देख सकते हैं उनके पास सारे डॉक्यूमेंट्स होती है और सारे अनुभव भी रहता है, सब कुछ होने के बावजूद भी कई लोगों को नौकरी नहीं मिलती है. அப்ப இன்னைக்கு உலகம் ஒரு சிறந்த மனிதர்களைத்தான் அவர்கள் என்ன செய்றாங்க, இன்வைட் பண்ணி அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கிறார்கள். तो आज संसार क्या करती है? बिल्कुल सबसे बेहतरीन लोगों को वो चुनती है और अपने जॉब को उनके लिए देती है. ஆனா இயேசு இரவு முழுதும் ஜெபம் பண்ணி அவர் தெரிந்து கொள்ளுகிற ஜனங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறது. लेकिन जब यीशु मसीह पूरे रात प्रार्थना में बिताया और जब सवेरे आकर जब अपने चेलों को चुन रहे थे तो उनका थोड़ा सा अलग ही था. அதான் நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமான அழைப்புங்க. यानी हमारा प्रभु यीशु मसीह की बुलाहट बिल्कुल अलग होती है. அவர் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். उन्होंने बलहीनता को चुना है. பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறார். उन्होंने मूर्ख लोगों को चुना है. அனுபவம் இல்லாதவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். जिनके पास अनुभव है ही नहीं उन्हीं लोगों को चुना है. கல்வி அறிவு இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். जिनके पास कोई पढ़ाई का ज्ञान नहीं उन्हें चुना है. பயப்படுறவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். डरपोकों को चुना है. மீனவர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். बच्चों को चुना है. அவர்களை அவர் பயன்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். लेकिन बहुत ही अद्भुत की बात यह है कि ऐसे लोगों को परमेश्वर इस्तेमाल करते हैं ना, यही सबसे बहुत बड़ा अद्भुत है. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் தகுதியே இல்லை என்று யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. तो इसके मतलब जो है परमेश्वर की उपस्थिति में हम कोई भी ये नहीं कह सकते हैं हम सेवकाई करने के योग्य नहीं. அந்த அழைப்பே நம்மளை தகுதியாக்கி கொண்டிருக்கு. यानी प्रभु का बुलाहट ही हमें एक योग्य बना देती है. அந்த அழைப்பே நம்மளை ஒவ்வொரு நாளும் தகுதியாக்கி கொண்டிருக்கிறதா वो இருக்கிறது. बुलाहट ही हमें हर एक दिन हमें उसके लायक बना देती है. சோ அப்படிப்பட்ட அந்த பெரிதான அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து பின்தொடரும் போது நம்மையும் கர்த்தர் பயன்படுத்துவார். अगर ऐसे बुलाहट को आज्ञा मानकर उसको हम
पीछे जाएंगे, फॉलो करेंगे, जरूर परमेश्वर हमें भी इस्तेमाल करेंगे. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீசர்கிட்ட பார்த்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம். यीशु मसीह अपने मरने के बाद जब पुनरुत्थान हुए तीसरा दिन, उसके बाद अपने चेलों से यूं कहा. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் मत्ती 28वें अध्याय का 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 18 से लेकर पढ़ते हैं. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यीशु ने उनके पास आकर कहा, स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, इसलिए तुम जाओ, सब जातियों के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். और उन्हें सब बातों जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். और देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारा संग हूँ. आमीन. ஆமென். आमीन. ஆமென் என்றால் அப்படியாக கடவது. आमीन मतलब वैसा ही हो. இங்க இயேசு ஒரு முக்கியமான ஒரு கிரேட் கமிஷனை சொல்லுகிறாருங்க. यहाँ पर प्रभु यीशु मसीह एक बहुत ही बड़ा एक महान आज्ञाओं को बताते हैं. நீங்கள் புறப்பட்டு போங்கள்ட்டார். इसीलिए तुम जाओ. எங்க போகணும்? कहाँ जाना है? சகல ஜாதிகளையும் நீங்க ரீச் பண்ணுட்டார். सब जाति की लोगों के पास जाओ அவங்களை சீஷராக்கணும்ட்டார். और उन्हें चेला बनाओ. இயேசு 12 பேரை தான் சீஷராக்குனாரு. यीशु मसीह केवल 12 लोगों को ही चेला बनाया. அதுல ஒரு யூதாஸ் போயிட்டான். उसमें से एक यूदास कारियोत चला गया. ஆனா இவர் என்ன இயேசு சொல்றாரு, இவங்கள பார்த்து 11 பேரை பார்த்து நீங்க சகல ஜாதிகளையும் போய் சீஷராக்குங்கறாரு. लेकिन यीशु मसीह ने अब 11 चेलों को देकर क्या कह रहे हैं? तुम सब जातियों के लोगों को चेला बनाओ. அடுத்து சொல்றாரு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கங்கறாரு. और कहते हैं सब लोगों को बपतिस्मा भी दो. இயேசு எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு? यीशु मसीह ने कितने लोगों को बपतिस्मा दिया? அது மாத்திரமல்ல 20வது வசனத்துல நான் உங்களுக்கு கட்டளையிட்டவர்களை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றார். इतना ही नहीं 20वें आयत में ये कहते हैं जो उन्हें सब बातों जो मैंने तुम्हें आज्ञा दी है उन्हें मानना सिखाओ. என்ன ஆச்சரியம்னா आश्चर्य की बात क्या है? இயேசு சொன்னதையே இந்த 11 பேர் கீழ்ப்படியல. यानी यीशु मसीह ने जो बोला उसको ये 11 लोग भी आज्ञा नहीं माने थे. கூட இருந்தவங்களே கீழ்ப்படியல. यानी यीशु मसीह के साथ रहते के बावजूद भी उन्होंने आज्ञा नहीं माना. இப்போ இயேசு சொல்றாரு நீங்க எல்லாம் போய் டீச் பண்ணுங்க, அவங்க எல்லாம் கைக்கொள்ளணும்ங்கறாரு. अभी यीशु मसीह इन लोगों से कह रहे हैं तुम जाकर सारी बातों को जो मैंने सिखाया तुम्हें उन बातों को उन्हें सिखाओ ताकि वे माने. சகல ஜாதிகிட்ட வர போங்கன்றார். और सब जातियों के लोगों के पास जाओ करके இவர் कह எத்தனை दिया. ஜாதியை போய் இயேசு ரீச் பண்ணாரு? यीशु मसीह कितनी जातियों के पास गए? யூதர்கள்ட்ட தான் இருந்தாரு. यहूदियों के साथ ही रहा. சமாரியாட்ட வந்தாரு. सामरी के पास வேற गया. எந்த ஜாதிகிட்ட போனது மாதிரி தெரியலையே. और किन जातियों के पास गया करके नहीं लिखा है. கானானிய ஸ்திரீ வந்தாங்க. कनानी स्त्री आई. இப்படி தானே இருக்கு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நீங்க உலகத்தின் கடைசி பரியந்தம் போங்கன்றாரு. लेकिन यीशु मसीह ने क्या कहा? तुम संसार के छोर तक जाओ. இவர் எந்த வெளிநாட்டுக்கு போனாரு? यीशु मसीह ने कौन से विदेशी क्यों गए? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. थोड़ा अलग लग रहा है ना. ஆனா இயேசு சொல்லிட்டாரு, लेकिन यीशु मसीह ने कहा உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. देखो मैं जगत के अंत तक सदा तुम्हारे संग हूँ करके कह दिया है. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். मैं तेरे संग हूँ करके उन्होंने क्या कर दिया? ऊपर उठा लिया गया. ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் காரியத்தை இவங்க கையில கொடுத்துட்டு இவர் கூட இருப்பார்னு பார்த்தா பிசிக்கலா, ஆனா இவர் போயிட்டாருங்க. यीशु मसीह एक बहुत ही बड़ा प्रोजेक्ट को देते हुए अगर वो तेरे संग रहेंगे करके अगर हम चाहते हैं वो मांस के रीति पे हमारे संग रहेंगे, लेकिन वो चले गए. நிச்சயமா நான் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த 11 பேர் திருன்னு முழிச்சிருப்பாங்க இல்லையா? अगर हम दरअसल कल्पना कर कर देखते हैं तो जरूर वे 11 चेले ने पता नहीं वो कैसे आपस में देखते रहते होंगे. ஏன்னா இந்த 11 பேரும் கலிலேயர்கள். क्योंकि ये 11 लोग थे वे गलीली के थे. ஆபிரகாம் முதல் அந்த நாள் வரை பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது கலிலேயிலிருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழும்பினது மாதிரியே சரித்திரம் இல்லைங்க. अगर कोई भी इतिहास ऐसा नहीं अब्राहम से लेकर देखा जाए, कोई ऐसा भविष्यवक्ता गलील से निकला करके नहीं देख पाते. அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமம்,
ऐसे एक छोटा सा गांव है, அதிகமாய் மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கே. ज्यादा से ज्यादा वहां पर मछुए रहते थे. அப்படிப்பட்ட கலிலேயாவிலிருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்கள இயேசு முழு உலகத்துக்கு போங்க, சகல ஜாதியை ரீச் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய காரியத்தை சொல்றது போல இருக்குதுல்ல. ऐसे गलील एक छोटी सी गांव से जो आए थे, इन लोगों को देखकर प्रभु यीशु ने कहा तुम संसार के चोर तक जाओ, सब जातियों के पास जाओ करके बहुत ही बड़ा कार्य को बता रहे हैं. அதனால தான் அப்போஸ்தலர் 2:7 இவங்க அந்நிய பாஷையை பேசும்போது எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏய், இவங்க கலிலேயர்கள், இவங்க எல்லாம் வித்தியாசமான பாஷை எல்லாம் பேசுறாங்களே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். इसीलिए हम प्रेरितों के काम 2 अध्याय 7वें आयत में देख सकते हैं कि जब सारे देशों में से जितने लोग आए थे वे सारे यूं कहने लगे, अरे ये तो गलीली है, ये कैसे अन्य अन्य भाषा में बोलने लगे करके वो उन्होंने कहा. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த 11 பேர்களையும் கர்த்தர் அழைத்து எப்படி அனுப்புறாரு பாருங்களேன். ऐसे एक बैकग्राउंड से जो आए हैं इन 11 लोगों को परमेश्वर ने बुलाया और कैसे इस्तेमाल करें करके देखिएगा. ஒருவேளை இந்த 11 பேருடைய குடும்பத்தில் ஆல்ரெடி இப்படிப்பட்ட சீசர்களாகவோ இருந்திருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதே போல சில சமயத்தில் நம்ம குடும்பத்தில் கூட ஆல்ரெடி எங்கள் குடும்பத்தில் ஏதாவது பாஸ்டர் இல்லாமல் இருக்கிறாங்க, மிஷினரிகள் இல்லாமல் இருக்கிறாங்க, சபைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து தான் கர்த்தர் இவங்களை அழைக்கிறாத நாம் பார்க்குறோங்க. अगर इन 11 लोगों से पूछेंगे आपके परिवार में से कोई ऐसे भविष्यवक्ता थे या ऐसे सेवक लोग थे, ऐसे चेला थे करके देखा जाए तो ऐसा कोई नहीं है. तो आज हमारे परिवार में भी आप भी कह सकते हैं हमारे परिवार में ऐसा कोई भी नहीं है, हमारे पीढ़ी में कोई भी पासवान नहीं है या ऐसा हमारा और चर्च का कोई संबंध भी नहीं है, ऐसे भी आप बोल सकते हैं. படித்தவர்கள் என்று பார்க்கும்போது அதில் மத்தேயு தான் வரி வசூலிப்பர், டாக்ஸ் கலெக்டர் கொஞ்சம் படிச்சிருக்கலாம். ஆனால் மீதி பேர் படிக்காதவர்கள், அறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். सो यदि देखा जाए किस किसने पढ़ लिखे हैं करके इन 11 में से केवल हम मत्ती को कह सकते हैं क्योंकि वो चुंगी लेने वाला था, वो थोड़ा बहुत पढ़ा लिखा होगा, लेकिन बाकी लोगों को देखते हैं तो उन्होंने अनपढ़ थे. இவர்களை பார்த்து சொல்றாரு நீங்க உலகம் எங்க போங்க. इन्हीं को देखकर परमेश्वर कहते हैं तो संसार के छोर तक जाओ. ஆமா. இப்போ உலகம் எங்கும் போறதுக்கு காசு வர வேணுமே. अब वो सारे संसार में जाने के लिए तो हमें पैसे की जरूरत पड़ती है. 11 பேர் பேசிப்பாங்க, ஏய் இனி இந்த உலகத்துக்கு போ, நீ அந்த கண்ட்ரிக்கு போ, சரி காசு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? अगर 11 चेलों ने आपस में बातें करते वक्त अगर तुम्हें वहां जाना है, इस देश में जाना है, उस देश में जाना है करके, लेकिन उसके लिए पैसा कहाँ है? இயேசு ஏதாவது காசு கொடுத்துட்டு போனாரா? यीशु मसीह ने कुछ पैसा देकर गए क्या? பாக்கெட் மணி கொடுத்துட்டு போனாரா? कुछ पॉकेट मनी देकर गए हैं? எதுவுமே கொடுக்கலையே. कुछ भी नहीं है. ஏன்னா இயேசுவுக்கு டாக்ஸ் கலெக்ட் கொடுக்கிறதுக்கே காசு இல்லை அவர்கிட்ட இல்லையா? क्योंकि यीशु मसीह के लिए टैक्स देने के लिए ही उनके पास कोई पैसा नहीं रहा. இயேசுவுக்கும் பேதுருக்கும் டாக்ஸ் பண்றது கலெக்ட் பண்ணிட்டு அங்க போய் ஒரு மீன் வாய் ஓபன் பண்ண வேண்டியதா இருந்துச்சுங்க. यीशु मसीह अपने लिए और पतरस के लिए तो टैक्स पे करने के लिए एक मछली के मुंह को खोलना पड़ा. தலை சாய்க்க எனக்கு இடமே இல்லைன்ட்டாருங்க. यीशु मसीह ने यूं भी कह दिया अपने सिर रखने तक भी मेरे लिए कोई जगह नहीं है. அந்த இறுதி ராபதானம் நடத்துவது கூட அவருக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு இடம் இல்ல, இன்னொருத்தருடைய இடத்தை தாங்க எடுத்து நடத்த வேண்டியதா இருந்துச்சுங்க. वहां पर अंतिम प्रभु भोज के समय पर यीशु मसीह के लिए अपने करके कोई जगह नहीं, इसीलिए उन्होंने वहां पर किसी और के घर में उस अंतिम प्रभु भोज को किया है. அவர் பிறந்து அவர் அந்த குழந்தையா அவர் எங்க அங்கதான் மாட்டு கொட்டையில தானே வைக்கிறாங்க. जब यीशु मसीह की जन्म हुई तब उनके जन्म में उनको रखने के लिए भी जगह नहीं, इसीलिए उन्होंने वहां पर एक छोटी सी उसी जगह पर रखते हुए हम देख पाते हैं. ஈவன் அவர் இறந்த பிறகு அவர் சரீரத்துக்கு கூட ஒரு ஓசி கல்லறையில தானே வைக்கிறாங்க. जब मृत्यु के बाद भी उसको रखने के लिए भी किसी ने अपने कब्रिस्तान को देना पड़ा. பயங்கரமா பசிக்குது இயேசுக்கு, அத்தி மரத்தை பார்க்கறாரு. जब यीशु मसीह को बहुत बड़ा भूख लगी तब उन्होंने अंजीर की पेड़ की ओर ताकता रहा. அப்ப காசும் இல்லையே, तो पैसा है ही नहीं. அதுல ஒரு ட்ரெஷரர் இருந்தானா யூதாஸ். वहां पर एक ट्रेजरर था 11 में से, यूदास कारियत 12 में से. சரி அவனை பிடிக்கலாம், அவன்கிட்ட காசு இருக்குன்னு பார்த்தா अगर उन्हें पकड़ेंगे, उन्हें पूछेंगे, उनके पास पैसा होगा करके चाहते हैं तो அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனும் சூசைட் பண்ணிட்டான்னு தெரியுது. उसके बाद उन्हें पता चला कि वो भी मर गया आत्महत्या करके. இப்ப பேங்க் பேலன்ஸ் நில்லு. अब खाते में बिल्कुल जीरो है. ஆமா, சில சமயத்துல காசு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக கர்த்தர் பேசிட்டு இருக்காருங்க. जो लोग आप सोचते हैं पहले हमें पैसा नहीं दो तब उसके बाद हम सेवा करेंगे, आप ही लोगों से ही प्रभु बात कर रहे हैं. ஒண்ணுமே இல்ல,
कुछ भी नहीं है यहाँ, ஒண்ணுமே இல்ல. कुछ है ही नहीं, ஆனா அனுப்புறாரு. लेकिन प्रभु उन्हें भेजा है। முழு உலகத்துக்கு ஜாதிக்கும் போய் ரீச் பண்ணுங்கறாரு. सारे संसार में जाओ करके प्रभु यहाँ भेजे हैं। சரி காசு வேணும், அட்லீஸ்ட் நம்ம ஓல்ட் பிசினஸ் மீன் பிடிக்கிறது எனக்கு பிசினஸ் தெரியும் பேதுருக்கு, சரி அத போய் பிசினஸ் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு போறாங்க. जब पतरस ने सोचा अरे मुझे तो पैसे की जरूरत है, क्या करें, हम अपनी पुराना व्यापार बिजनेस है उस पे जाएं करके उन्होंने मछली पकड़ने जा रहे थे। ஆனா அங்கேயும் ஒண்ணுமே மீன் பிடிக்க முடியலங்க. वहां भी उनके लिए एक भी मछली नहीं पकड़ पाया। அத்தனை வருடம் அனுபவம் இருந்தாலும் इतने सालों की अनुभव रहते के बावजूद भी இயேசுவுடைய அழைப்பு ஒன்று வந்த பிறகு जब यीशु मसीह की बुलाहट आया, அவருடைய அனுபவம் வாய்ந்த எல்லா பிசினஸும் ஒரேதியா மறந்து போயிருது, ஃபெயிலியர் ஆயிருதுங்க. उनका जितने सालों की अनुभव का व्यापार भी उनको भूल गया और फेलियर हो गया। இவங்களை பார்த்து சொல்றாரு, इन्हीं लोगों को देखकर प्रभु ने कहा நீ உலகம் எங்கும் போ. तुम सारे संसार में जाओ। ஹல்லேலூயா. हालेलुया। இது மாத்திரமல்ல, इतना ही नहीं, அவங்க பர்சனலா அவங்க லைஃபை நீங்க பார்க்கும்போது यदि व्यक्ति के रूप में उनके जीवन के बारे में देखते हैं तो அவர்கள் சந்தேகப்பட்டவர்கள். वे क्या करते थे, उन्होंने यीशु मसीह के ऊपर संदेह किया है। சீஷர்கள் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. चेलों ने संदेह किया। ஆமா. மார்க் 16 அதிகாரத்துல मरकुस 16 अध्याय में 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 8वें आयत से लेकर पढ़ते हैं। சீஷருடைய லைஃப்ல பர்சனல் லைஃப்ல நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்திருந்தது. यानी चेलों की अपने व्यक्ति के जीवन में उनके पास क्या था, कपकपी और घबराहट उन पर छा गई थी। இவங்களை பார்த்து சொல்றாரு உலகம் எங்கும் போங்கட்டார். इन्हीं को देखकर प्रभु ने कहा सारे जातियों के पास जाओ। அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடியே போயிட்டாங்க. और उन्होंने क्या किया, जल्द से उन्होंने खबर से बाहर आई और वहां से इतने डरते थे तो भाग गए। அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போயிட்டாங்க. इन्होंने इतने डर के मारे थे इसीलिए उन्होंने किसी को कुछ भी नहीं बताया। இவர் பயப்படாதன்னு இயேசு பிரசங்கம் பண்ணுகிறவரு. यीशु मसीह ने प्रचार किया डरो मत करके, ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் பயந்தாங்கொழியா இருக்கிறாங்க. लेकिन उनके साथियां है सब ये लोग डरते थे। நடுக்கம், திகிலும், பயம், அவிசுவாசம், நம்பல்ல, இருதய கடினம் எல்லாமே இருந்துச்சு பாருங்களேன். उनके मन की कठिनताएं थी, उन्होंने संदेह किया, वो डरते थे, वो तराते थे, घबराहट में रहते थे। 14 வசனத்துல பார்க்கும்போது உயிர்த்தெழுதலை அவர்கள் நம்பவில்லையா. 14 आयत में देखते हैं तो उन्होंने यीशु मसीह की पुनरुत्थान को विश्वास नहीं किया। அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அங்க பார்க்கறார் இயேசு. यीशु मसीह ने उनके अविश्वास और मन की कठोरता को देखा है। இதெல்லாம் பார்த்துட்டு 15வது வசனத்துல சொல்றாரு, इन सारी बातों को देखने के बाद 15वीं आयत में यीशु मसीह कहते हैं, பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போ சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிட்டார். और उसने उनसे कहा तुम सारे जगत में जाकर सारी सृष्टि के लोगों को सुसमाचार प्रचार என்னென்ன செய்யணும்ங்க ஒரு லிஸ்டையும் கொடுக்கிறார் 18வது और வசனத்துல. क्या क्या करना करके एक बहुत बड़ी सूची पत्र को भी देते हैं। 18वीं आयत சர்ப்பங்களை में எடுங்கன்றார். सांपों को उठा लेंगे, சாவுக்கு எதனா யாரோட்டி கொடுத்தாலும் அவங்களை சேதப்படுத்தாதுன்றார். यदि वे प्राण नाशक वस्तु भी पी जाएं तो भी उनकी कुछ हानि ना हो। வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் बीमारों पर சொஸ்தமாவார்கள். हाथ रखेंगे वे चंगे हो जाएंगे। இந்த லிஸ்டுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லையே. ये सूची पत्र और हमारे लिए कोई संबंध नहीं है। ஆமா. யோவான் 20வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது और यूहन्ना 20वीं अध्याय में யூதர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. उन्होंने यहूदियों के इतने डरते थे इसीलिए उन्होंने अपने कमरे में भीतर बैठकर सारे दरवाजा खिड़कियां बंद कर रखे थे। உயிர்த்தெழுந்த இயேசு வராரு. जी उठा यीशु आए थे। பயப்படாதீங்கடா நான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. यीशु मसीह ने कहा डरो मत मैं हूं करके कहे ஆனா அவங்க வெளியே போகல. तब भी उन्होंने बाहर नहीं आया। 8 நாள் கழிச்சு இயேசு இவங்களை தேடி வராரு. அங்கேயே உட்கார்ந்துக்கறாங்க பூட்டிய வீட்டுக்குள்ளேயே. 8 दिन के बाद फिर भी यीशु मसीह आए तब भी वे लोग वहीं थे उस कमरे के अंदर। இந்த 11 சீஷர்களும் வெளியே தெருவை பார்க்கிறதுக்கே பயப்படுறாங்க. இவங்க எப்படி வேற உலகத்தை போய் பார்க்க போறாங்கன்னு தெரியலையே. ये 11 चेलों ने बाहर आकर अपने गलियों को देखने के लिए इतना डर रहे हैं तो ये कैसे विदेश में जाएंगे। சொந்த ஊர்லயே இங்க நிக்க முடியலையே. अपने गांव में ही ये इतने डर रहे हैं, எப்படியா உலகம் எங்கும் போகணும். कैसे ये संसार के सारे जगत में कैसे जाएंगे। இதுதான் கர்த்தருடைய அழைப்புங்க. यही परमेश्वर का बुलाहट है। சரி இயேசு லீடர் அவராது கூட இருப்பாரான்னு பார்த்தா அவர் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. यीशु मसीह जो उनका लीडर है, नेता है, वो साथ रहेंगे करके देखा जाए तो वो भी भाई करके चले गए। இயேசு அரெஸ்ட் பண்ண வராங்க. 11 பேர் ஓடி போயிட்டாங்களே. जब यीशु मसीह को कैद करने के लिए आए थे 11 चेलों ने भाग गए। அதுல கூட இருந்த ஒரு பேதுரு
उनकी उसमें था पतरस। என்ன சொல்றாரு? क्या कहा उन्होंने? என்ன வந்தாலும் நான் வந்து உமக்காக வாழுவேன், சாவேன், மரிப்பேன், இயேசுவுக்காக வாழுவேன். என்னென்னமோ டயலாக் சொன்ன மனுஷன். यीशु मसीह के लिए कितना डायलॉग मारा उन्होंने। यीशु मसीह कुछ भी हो जाए मैं तेरे संग हूँ, मैं मर भी जाऊँ तब भी तेरे संग हूँ करके उन्होंने कहा था। ஆனா இப்போ என்ன சொல்றாரு? लेकिन अब यीशु मसीह के कैद के बाद क्या कह रहे हैं? இயேசுவா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு மனுஷன். यीशु वो कौन है? इस तरह उन्होंने सवाल किया। எப்படி இருக்கும்? ऐसा लगता है। இவங்கள பார்த்து சொல்றாரு உலகம் எங்கும் போங்கப்பான்னுங்கிறாரு. इन्हीं लोगों को देखकर प्रभु ने कहा सारे जगत में तुम जाओ। இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா நம்ம இருப்போம். इस सूच पत्र में जरूर हम होंगे। நம்மளை பார்த்து கத்த சொல்றாரு. लेकिन हमें भी देखकर प्रभु कहते हैं, நம்மளையும் கத்தர் அழைக்கிறாரு. हमें भी वो बुलाते हैं, நம்மளுக்கும் இந்த பொறுப்பை கொடுக்கறாரு. हमें भी ये जिम्मेदारियों को सौंपते हैं, நம்மளுக்கும் இந்த ஊழியத்தை கத்தர் கொடுக்கறாரு. हमें भी ये सेवा को देते हैं। முழு உலகமும் போங்க, सारी जगत में तुम சகல जाओ, ஜாதிகளை ரீச் பண்ணுங்க. सारी जातियों से तुम जाओ। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆக கூடாது என்பதற்காகத்தான் கத்தர் இத்தனை காரியத்தை இங்க எழுதி வைத்திருக்கிறாரு. हमें ये नहीं कहकर हमें उस सेवकाई से हटना नहीं चाहिए कर कर ही परमेश्वर ने यहाँ पर सारी वो जो हम सोचेंगे परेशानियों उन सब के बारे में लिखा இது हुआ है। கத்தர் நம்மளுக்கு ஒரு சாட்சியாய் ஒரு மாடலாய் வைத்திருக்கிறார். இவர்களையும் நான் பயன்படுத்தினேன், உன்னையும் நான் பயன்படுத்துவேன் என்பதை கத்தர் நம்மளுக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார். परमेश्वर ये एक गवाह के रूप में, एक दृष्टांत के रूप में ये सारी बातों को लिख कर रखे हैं, तो उन्हें इस्तेमाल किया है तो आपको भी मैं इस्तेमाल करूंगा, तुम्हें भी इस्तेमाल करूंगा करके प्रभु आपसे कहते हैं। இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்ககிட்ட தான் கத்தர் பேசிட்டு इस இருக்கிறார். वचन को सुनने वाले आपसे ही प्रभु बात कर रहे நீங்க हैं। இத்தனை நாள் எத்தனையோ காரியங்களை காரணங்களை ரீசனை நீங்க சொல்லி சொல்லி அதை நீங்க தட்டி போயிருக்கலாம். आज तक आप कितने सारे ऐसे कारण को बताते हुए परमेश्वर की बुलाहट को आपने इनकार किया होगा। மோசே கத்தர் தெரிந்து கொண்டு கூப்பிடுறாரு, அவன் எத்தனையோ காரணம் ரீசன் வேண்டாம் வேண்டாம் முடியாது முடியாதுங்கிறாரு. जब मूसा को परमेश्वर ने बुलाया उन्होंने कितने सारे ऐसे कारण को बताकर मैं नहीं जा सकता करके मना किया था, ஆனா கத்தர் அவரை தான் அழைத்தாரு. लेकिन परमेश्वर ने उन्हीं को ही बुलाया, அந்த மோசே தான் கத்தர் பயன்படுத்தினார். उस मूसा को ही इस्तेमाल किया। அடுத்த 40 வருடம் அந்த மோசே மூலமா தான் அந்த லீடர்ஷிப் காணப்படுது நான் பார்க்கிறோம். अगला 40 वर्ष उस मूसा के नेतृत्व में ही वहां पर लोगों को परमेश्वर ने अगुवाई किया। சோ நீங்க எவ்வளவு பின்னாடி போனாலும் அந்த அளவுக்கு கத்தர் உங்களை தான் அழைக்கிறாருங்க. अगर जितने भी आप पीछे जाएं उतनी ज्यादा परमेश्वर आपको ही बुलाएंगे। ஆமென். ஆமென். இப்ப இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. अभी यीशु मसीह स्वर्ग की ओर चले गए। அப்போஸ்தலர் புத்தகம் ஆரம்பிக்கிறது प्रेरितों के काम शुरुआत हुआ है। 1வது அதிகாரத்துல पहला अध्याय में 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும்போது 14 आयत से लेकर पढ़ेंगे அங்க तो இந்த ஸ்திரீகளும் இந்த சீஷர்களும் எல்லாரும் கூடி ஒன்றாய் உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்தார்கள். वहां पर 14 आयत में लिखा है वहां पर सारे चेलों ने और सारी स्त्रियों ने मिलकर वहां पर प्रार्थना में बैठे थे। ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்த போது यानी 120 लोग वहां पर एकत्रित थे। அவர்கள் ஜெபிக்கிறார்கள். जब वो प्रार्थना में थे, அவர்கள் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். जब उन्होंने प्रार्थना करने लगे तो पवित्र आत्मा उतर कर आया है। இங்க தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகுதுங்க. यहाँ पर ही उनका जिंदगी की बदलाव இங்க आया தான் है। லைஃப் மாற்றம் அடைகிறது यहाँ पर பார்க்கிறோம். ही एक ट्रांसफॉर्मेशन हो रही है। ஹalleluya. हालेलुया। இயேசுவுடைய இந்த கிரேட் கமிஷன் நமக்குள்ள நடக்கிறதுக்கு இங்க தான் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி प्रभु கொண்டிருக்கிறார். यीशु मसीह की महा आज्ञा हमारे जीवन में पूरी होने के लिए यहाँ पर ही एक बहुत बड़ी बदलाव आ रहा है। 2 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும்போது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். यहाँ पर दूसरा अध्याय प्रेरितों के काम पहला आयत में लिखा है जब पेंतकोस्त का दिन आया तो वे सब एक जगह इकट्ठे थे। எல்லாரும் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். सबके ऊपर पवित्र आत्मा उतर आया है। எல்லாரும் அக்கினியால நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். सभी लोग आग से भरकर अन्य अन्य भाषा में बोलने लगे। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். परमेश्वर ने उनके अंदर एक बदलाव को बना रहे இந்த हैं। ஆவியானவர் ஒவ்வொரு கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறாருங்க. यहाँ पर पवित्र आत्मा हर एक बंधन को तोड़ रहे हैं। எனக்கு பேக்ரவுண்ட் இல்லையே என்கிற கட்டையை கர்த்தர் உடைக்கிறாரு. मेरे लिए कोई भूमिका नहीं करके कहने वाले की बंधन को तोड़ा। இதுவரை என் குடும்பத்துல இப்படிப்பட்ட சீசர்களோ தீர்க்கதரிசிகளோ பாஸ்டரோ எழும்பவில்லை என்கிற ஒரு ஏக்கத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறாரு. अब तक मेरे परिवार में मेरे पीढ़ी में कोई भी पासवान नहीं, कोई भी ऐसा सेवक नहीं करके जो आप पढ़े रहते थे उन बंधन को प्रभु ने तोड़ा। நான் படிக்கவில்லை என்கிற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையின் கட்டை உடைக்கிறாருங்க. मैं तो अनपढ़ हूँ करके एक आप अपने आप को दीन करते हैं, तुच्छ जानते हैं, उन बंधन को तोड़े हैं। பணம் இல்லையே என்கிற அந்த ஏக்கத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறாருங்க. ऐसा नहीं करके उस बंधन को भी प्रभु तोड़ा। எல்லாவற்றை காட்டிலும் பயம்
திகில் என்கிற கட்டை உடைக்கிறாரு. सबसे बढ़कर डर घबराहट की बंधन को भी प्रभु ने तोड़े. அவிசுவாசம் என்கிற கட்டை உடைக்கிறாரு. अविश्वास की बंधन को तोड़ा. ஆமென். आमीन. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இதுதாங்க. पवित्र आत्मा का कार्य यही है. ஒவ்வொரு கட்டையும் உடைத்துட்டே हर இருக்கிறார். एक बंधन टूटी जा रही है, टूटी जा रही है. அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கும்போது जब ये सारे बंधन टूट गए, பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். पतरस ने खड़े होकर प्रचार किया. இதுதான் முதல் பிரசங்கம் यही அவன் லைஃப். पहला प्रचार है. இதுதான் முதல் சபை கூடுதலா இருக்கு. यही पहला कलीसिया की एकत्रित होना. அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது जब उन्होंने अपने प्रचार को पूरा किया, அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறாங்க, वहाँ के लोग यूं कहने लगे, ஆண்டவர் மாறு நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? हमें उद्धार पाने के लिए हमें क्या करना चाहिए? ஹalleluya. हालेलुया. ரெண்டாம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை வாசிக்கும்போது दूसरा अध्याय 41 में यदि पढ़ते हैं, அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் उन्होंने उसका वचन को जिसने ग्रहण किया, ஞானஸ்தானம் பெற்றார்கள். बपतिस्मा लिया, ஏறக்குறைய 3000 பேர். और उसी दिन 3000 लोग. ஹalleluya. हालेलुया. சகல ஜாதிகள் 3000 பேர் வந்துட்டாங்களா? सारे जातियों में से 3000 लोग आ गए ना. ஆமா. இவர் பேதுரு போல ஜாதிகள் விட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. तिरसरे तो नहीं गए कहीं, लेकिन जातियों ने इन्हीं के पास आ पहुंची है. ஆமென். आमीन. ஆவியானவர் வந்த பிறகு ஒரு மேக்னெட் பவர் அவங்களுக்குள்ள இருக்கிறது பார்க்கிறோம். यानी जब पवित्र आत्मा उतर कर आया है, उनके अंदर एक चुम्बक का सामर्थ आया करके देख सकते हैं. ஆமென். आमीन. ஹalleluya. அடுத்தது 4ஆம் அதிகாரத்துல और चौथा आयत में 4ஆம் अध्याय வசனத்தை में வாசிக்கிறோம். वचन 4 को पढ़ेंगे तो, வசனத்தை கேட்டவர்கள் अनेகர் விசுவாசித்தார்கள். परंतु वचन को सुनने वाले में से बहुतों ने विश्वास किया. அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. उनकी गिनती 5000 पुरुषों के लगभग हो गई. ஹalleluya. हालेलुया. 3000 இப்ப 5000 மாறுகிறது. 3000 अब 5000 बन चुका है. இதுதான் வளர்ச்சி. यही एक बढ़ोतरी है. இதுதான் பெருக்கம். यही एक बढ़ोतरी है. அற்பமான 11 பேர் மூலமாய் கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்கள். एक दिन 11 लोगों के द्वारा परमेश्वर ने करते हुए काम यही है. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கிறோம். हर एक अध्याय में हम इतने अद्भुत को चिन्हों को देख सकते हैं. சுகத்தை விடுதலையை பார்க்க முடிகிறது. चंगाई को, छुटकारा को देख सकते हैं. அப்போஸ்தலருடைய பேதுருல கூட அந்த அவங்களுடைய நிழல்ல கூட தேவன் அற்புதத்தை செய்கிறார்கள். यहाँ तक कि प्रेरितों की छाया में भी परमेश्वर ने अद्भुत कामों को किया है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. நான் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். अध्याय 4 का 32वें आयत में देखते हैं. 31 வாசிக்கிறோம். 31 में, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. जब वे प्रार्थना करने लगे तो वहां जहां वो इकट्ठे थे वो स्थान हिलने लगी. ஆமென். ஆமென். ஒரு அசைவு ஏற்படுகிறது. एक वहां पर एक हिलने का अनुभव हो रहा है. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். और पवित्र आत्मा से भरपूर होकर और परमेश्वर के वचन को हियाव से सुनाते थे. தைரியமாய் சொல்றார்கள். हियाव से सुना रहे थे. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பூட்டின வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தவர்கள். कुछ दिन पहले की बंद दरवाजे के पीछे बैठे हुए இந்த थे. தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? अब ये हियाव कहां से उनको आया? ஈவன் இயேசு லீடர் இல்ல ஆனாலும் தைரியம் வந்துச்சுயா. यहाँ तक कि जो नेता यीशु मसीह उनके साथ नहीं है, तब भी इनके पास कितना धैर्य कहां से आई? 32வது வசனம். 32वीं आयत. விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். विश्वास करने वाले की मंडली एक चित्त और एक मन की थी. ஆமென். आमीन. ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்கள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. यहाँ तक कि कोई भी अपनी संपत्ति अपनी नहीं कहते थे. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஆமா, நீயா நானா பெரிய ஆளு என்கிற எல்லா ஏற்ற தாழ்வுகள் எல்லாவற்றையும் பரிசுத்தாவின் உடைத்து விட்டார்யா. तुम बड़ा मैं छोटा ऐसे सारे ऊंचा नीचा हर बातों को पवित्र आत्मा ने तोड़ डाला. 33ஆம் வசனத்துல आगे वचन में, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தார்கள். प्रेरित बड़ी सामर्थ से प्रभु यीशु मसीह की जी उठने की गवाह देते रहे. மிகுந்த பலமாய், यानी बड़ी सामर्थ से அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. उन सबके ऊपर प्रभु यीशु मसीह के परिपूर्ण अनुग्रह था. 34ல और आगे वचन நிலங்கள் में, வீடுகள் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களை கரையத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள்யா. वहां पर क्या करते थे लोग? अपने सारे संपत्ति को बेच कर सारे धन को ले आकर और प्रेतों के पांवों तले डाल रहे थे. ஹalleluya. हालेलुया. ட்ரெஷரரே இல்லங்க அங்க. यहाँ पर कोई ट्रेजरर नहीं है. ஆமா, முன்னாடி பார்க்கும்போது டாக்ஸ் கட்டுறதுக்கு கூட காசு இல்லாத சூழ்நிலை. पहले देखते हैं तो उनको अपना टैक्स देने के लिए भी पैसा नहीं था. ஆனா இங்க लेकिन यहाँ செல்வங்கள், பொருட்கள், காணிக்கைகள், தசோபாங்கள், வீடுகள், நிலங்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதத்துல குமியுது பார்க்கிறோம். अब सारा धन दौलत सारे प्रॉपर्टी चेलों के
पाँवों में रखा गया। verse 35 அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருக்கவில்லை. 35वीं आयत में जैसे किसी के लिए भी कुछ भी कमी नहीं रही। ஹalleluya. हालेलुया। ஒரு குறைவுமே இல்லாத यानी ஊழியம். एक भी कमी नहीं रहा। அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது ஒன்றையும் கர்த்தர் நம்மளுக்கு குறைவாய் நடத்துகிறவரே அல்லங்க. यदि आप बुलाहट की आज्ञा मानेंगे तो परमेश्वर किसी भी कार्य के लिए आपको कमी होने के लिए नहीं देंगे। அவர் நிறைவாய் நடத்துகிறவர். वो भरपूर से आपको अगुवाई करेंगे। அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 5वें अध्याय में प्रेरितों के ஆமா 42ஆம் வசனத்துல 42वीं आयत में தினந்தோறும் हर रोज தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். वे प्रतिदिन मंदिर में और घर घर में उपदेश करने और इस बात का सुसमाचार सुनाने से कि यीशु ही मसीह है ना रुकें। இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடாதுன்னு அடிக்கிறான் ஏங்க. उन्हें लोग इनको मारपीट कर रहे थे, तुम्हें यीशु का नाम नहीं लेना करके। ஆனா அவங்க சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்து இயேசுவே கிறிஸ்து என்று தினந்தோறும் அங்க பிரசங்கிக்கிறார்கள். लेकिन उन्होंने बाहर आकर यीशु की प्रभु करके प्रतिदिन प्रचार करने लगे। हालेलुया हालेलुया। हालेलुया. हालेलुया। 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். 6 अध्याय पहला आयत में देखते हैं, அந்நாட்களில் சீஷர்கள் பெருகினார்கள். उन दिनों में चेलों की गिनती बढ़ने लगी। ஆமென் आमीन। हालेलुया. हालेलुया। சீஷர்கள் பெருகிறார்கள். यानी चेलों की संख्या बढ़ने लगी। 11 சீஷர்கள் இல்ல, अब 11 नहीं மல்டிப்ளை और बढ़ने लगी। பெருக்கம். यानी एक बढ़ना। சீஷர்கள் பெருகிறார்கள். விசுவாசிகள் இல்ல, சீஷர்களை பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. विश्वासी नहीं, चेलों की गिनती बढ़ रही है। இதுதான் கர்த்தர் செய்கிற செயலா यही இருக்கிறது. परमेश्वर का कार्य है। ஹalleluya. हालेलुया। ஆவியானுடைய செயலை பாத்தீங்களா? पवित्र आत्मा का कार्य को ஒரு சாதாரண மனிதருக்குள்ள ஆவியானவர் வரும்போது एक साधारण व्यक्ति के अंदर जब पवित्र आत्मा उतर आता है, அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். असाधारण कार्य को परमेश्वर उनके द्वारा करते हैं। ஆமென். आमीन। அதே 6 அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது अध्याय 6 का वचन 4 को पढ़ते हैं तो சொல்றாங்க அப்போஸ்தலர்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். चेलों ने इस तरह कहा, परंतु हम तो प्रार्थना में और वचन की सेवा में लगे रहेंगे। ஜெபம் சொன்னாவே தூங்குற ஆட்களாங்க. प्रार्थना बोलते ही सोने वाले थे। இயேசு எத்தனையோ காரியத்தை சொல்லும்போது புரியாம உட்கார்ந்து இருந்தாங்க. जब यीशु मसीह ने कितने बातों को कह रहे थे, उनको समझ में नहीं आई थे। இங்க என்ன சொல்றாங்க? लेकिन आज क्या कह रहे हैं? ஜெபம் பண்ணுவதிலும் हम வேத प्रार्थना में और वचनों में தரித்திருப்போம். लगे रहेंगे। இடைவிடாமல் தரித்திருப்போம். हम निरंतर लगे रहेंगे। ஹalleluya. हालेलुया। 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 7वें आयत में தேவ வசனம் விருத்தி அடைந்தது. और परमेश्वर का वचन फैलता गया சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. और यरूशलेम में चेलों की गिनती बहुत बढ़ती गई ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு और கீழ்ப்படித்தார்கள். याजकों का एक बड़ा समाज इस मत की मन वालों हो गया। ஆமென். आमीन। வேத வசனம் விருத்தி அடைந்தது. यानी परमेश्वर का वचन फैलता गया। சீஷருடைய தொகை चेलों की गिनती எங்க பெருகுது? कहाँ बढ़ रही है? எருசலேமில். यरूशलेम में। எந்த இடம் இவங்களுக்கு அவமானமாய் பட்டுச்சோ जो स्थान इनके लिए निंदा की थी, அதே இடத்துல उसी स्थान में சீஷருடைய எண்ணிக்கை பெருக चेलों की ஆரம்பித்தது. गिनती बढ़ रही है। 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 8वीं आयत में ஸ்தேவா. யார் இந்த ஸ்தேவான்? स्तिफनुस। कौन है स्तिफनुस? இந்த முதியோர்களுக்கு உதவி செய்கிற ஊழியத்துல வந்த ஸ்தேவான். यानी ऐसे विद्वान के लिए वो सेवा करने के लिए आए थे। விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய और ये ஆரம்பிச்சான். स्तिफनुस ने अनुग्रह और सामर्थ से भरपूर होकर लोगों में बड़े-बड़े अद्भुत काम और चिन्ह दिखाया करता था। ஆமென். ஹalleluya. हालेलुया। பெரிய பெரிய அடையாளங்களை காட்ட यानी ஆரம்பிச்சிட்டாங்க. बड़े-बड़े सामर्थ्य कर्म हो रही है। அவருடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருந்துதான் சொல்றாங்க எல்லாரும். और लिखा है कि स्तिफनुस की चेहरा स्वर्गदूत के समान था। ஆமென். आमीन। இப்படியா இந்த 120 11ல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், இந்த சபை பெருக ஆரம்பித்தது. ऐसे 11 लोगों के द्वारा जो शुरुआत हुआ है कलीसिया मंडली अब बढ़ने लगी இவர்களை குறித்தான ஒரு பயம் எல்லார் மேல உண்டானுச்சு. और इन झुंड के प्रति मंडली के प्रति एक डर लोगों के ऊपर छा गई உபத்திரவும் பெருக ஆரம்பித்தது தான். और उपद्रव भी बढ़ने लगी। ஆனாலும் அதே சமயத்துல தேவ வார்த்தையும் அவர் கிருபையும் பெருக ஆரம்பித்ததை நான் பார்க்கிறோம். लेकिन साथ ही साथ परमेश्वर का वचन और अनुग्रह भी बढ़ते हुए हम देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பெருக ஆரம்பித்தது. प्रार्थना बढ़ने लगी। இரவு ஜெபம் பெருக ஆரம்பித்தது. रात की प्रार्थना बढ़ने लगी। ஆமா. பிடிச்சி சிறைச்சாலையில போடுறாங்க.
लोगों ने इन्हें पकड़कर बंदूक में डाला है। ராத்திரி நடு இரவில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். बीच रात में उन्होंने परमेश्वर की ओर प्रार्थना करने लगे। அப்ப இவங்க ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ ஊழியத்தையோ எந்த ஒரு சக்தினாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. यानी कोई भी शक्ति इनकी प्रार्थना को या इनकी सेवा को, इनके वचन को रोक नहीं पाई। அசைவு உண்டானதை நாம் பார்க்கிறோம். वहां पर एक बहुत बड़ा हिलने लगी। ஆமென். आमीन। யாரை கொண்டு ஆரம்பித்தார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். हम देख रहे हैं कि किसके द्वारा ये सारी बातों को प्रभु ने शुरू किया है। வசனம் சொல்லுகிறது இவங்களை பத்தி, இவர்கள் உலகத்தை தலைகீழாய் மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். वचन में लिखा है इन लोगों के प्रति, इन चेलों के प्रति ये संसार को, दुनिया को उलट पलट करने वाले। ஆமென். आमीन। உலகத்தை கலக்கிறவர்களும் இவர்களாக இருக்கிறார்கள். यानी दुनिया को उलट पलट करने वाले बन गए थे। ஆமென். கலிலேயா மனுஷர்கள் यानी एक गलील के लोग थे, இப்ப உலகத்தை கலக்கிறவர்களாக अब ये जगत को उलट पलट कर रहे हैं। இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. यही परमेश्वर का बुलाहट है। ஒவ்வொரு அதிகாரத்திலையும் हर एक अध्याय में, போகிற இடங்கள்ல, நிற்கிற இடங்கள்ல, ஊழியம் செய்கிற இடங்கள்ல, எல்லா இடங்களிலும் जहाँ जहाँ में जाया करते थे, जहाँ खड़े होते थे, जगह सेवा करते थे, हर स्थान में ஆமென். आमीन, ஆவியானவர் இவர்கள் மூலமாய் வெளிப்படுத்த पवित्र ஆரம்பிக்கிறார். आत्मा ने इनके द्वारा प्रकट हुआ है। அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம் சபை उन दिन में शुरुआत हुआ कलीसिया, இன்றைக்கு வரையும் आज तक பெருகிட்டே இருக்கிறது. बढ़ती அது जा रही है। தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. यानी वो लगातार आगे बढ़ती जा रही அவர்கள் ஆரம்பித்த ஊழியம் है। उन्होंने शुरुआत किया है। அது எருசலேமிலிருந்து அப்படியாய் முழு உலகத்திற்கும் यरूशलेम से शुरुआत होकर सारे संसार में, எத்தனையோ ஜாதிகளை, कितनी जातियों तक, எத்தனையோ நாடுகளை, कितने देशों तक, எத்தனையோ கண்டங்களையும் कितने ऐसे கிராமங்களையும் कॉन्टिनेंट को, गांवों को இந்த ஊழியம் ये பெருகுகிறதை सेवकाई जो நாம் है பார்க்கிறோம். बढ़ती हुई आ रही है। ஆமென். 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 आमीन। ஹalleluya. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை எடுத்து போறதுக்கு இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் ஒரு பாலமாய் அமைந்து, அடுத்தது இந்த சுவிசேஷத்தை ரோமாபுரிக்கும், கொரிந்திய பட்டணத்துக்கும், பிலிப்பு பட்டணத்திற்கும், ஒவ்வொரு பட்டணத்திற்கும் எடுத்துக்கொண்டு எல்லா ஜாதிகளையும் ரிச் பண்ணிச்சு. यीशु समाचार के और संसार में ले जाने के लिए ये प्रेरितों के काम किताब जो है एक 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 बीच का एक रास्ता जैसे बना, ताकि ये सारे संसार में, यानी रोम में और कुरिन्थ में और फिलिपी में, ऐसे सारे संसार में यीशु समाचार फैलने के लिए एक राग बना है। ஹalleluya. हालेलुया। இதை கேட்டுக்கொண்டு அற்புதமான தேவ பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, இதுக்கப்புறமும் நம்முடைய ஃபெயிலரையோ, நம்முடைய பேக்ரவுண்டையோ, நம்முடைய படிப்பையோ, நம்முடைய அறியாமையோ, நம்முடைய தாழ்வு காரியங்களையோ நம்ம சொல்லிக்கொண்டு இருப்போம் என்றால் நாம் நேரத்தை நாம் வீணடிக்கிறோம். यदि इसके बाद भी यदि हम अपनी कमियों को बताकर, अपने नीचे कार्य को सोचकर, हम ऐसे बातों को सोचकर हम सेवकाई करने से रुक जाएं, तो हम समय को बिल्कुल वेस्ट करने वाले, व्यर्थ करने वाले बन जाएंगे। அதாவது ஆண்டோடைய அழைப்பை நாம் உதாசீனமாய் நினைக்கிறது போல இருக்கிறது. यानी ऐसा लग जाता है परमेश्वर की बुलाहट को हम तुच्छ जानने वाले हो जाएंगे। என்னுடைய படிப்பு, என் பேக்ரவுண்டு, என்னுடைய சொத்தை காட்டிலும் ஆண்டோடைய அழைப்பு பெரியது என்பதை விசுவாசிங்க. मेरे पढ़ाई, मेरा संपत्ति, मेरे सब चीज़ों से बढ़कर है परमेश्वर की बुलाहट। ஆமென். आमीन। அப்போஸ்தலர் புத்தகம் ஆமென் என்று முடிவடையவில்லையே. ये प्रेरितों के काम आमीन करके अंत नहीं हुआ है। ஏன்னா அது 28 அதிகாரம், அதுக்கு அடுத்த அதிகாரம் நீங்களும் நானும் தொடர் செய்ய வேண்டும். यहाँ पर 28 अध्याय तक है, आगे अध्याय को आपको और मुझको आगे हमें करना அந்த चाहिए। மிகப்பெரிய பொறுப்பை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் ஊற்றுகிறார். ऐसे बहुत बड़ी जिम्मेदारी को आज पवित्र आत्मा ने आप में, मुझ में आज डाले हैं। இந்த வசனத்தை நீங்க கேட்டு அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது ஆவியானவருடைய உதவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் அற்புதமாய் நேர்த்தியாய் இந்த உலகத்துக்கு, தேசத்திற்கு அவர் பயன்படுத்துவார். जब इस वचन को सुनते हैं तो आप इस वचन की ओर अपने आप को अर्पण करिएगा। जरूर पर पवित्र आत्मा आपको इस्तेमाल करेंगे, आप इस संसार में बहुत बड़े काम करेंगे। ஜெபிக்கலாம். आइए प्रार्थना। எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हे हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं। இந்த நல்ல நாளிலுமாய் இந்த 11 சீஷர்கள் மூலமாய் நீங்கள் தொடங்கின இந்த ஊழியத்தையும் காரியங்களை நினைத்து பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். इस दिन में भी खुदावन आप 11 चेलों के द्वारा शुरुआत किया है, इस सेवकाई के प्रति हम प्रभु सोचते हैं और धन्यवाद करते हैं। இன்றைக்கும் நீர் எங்களையும் நீர் நம்பி
இந்த அழைப்பை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. हे प्रभु, आज आप हमारे ऊपर निर्भर होकर इस सेवा को दिया है, धन्यवाद। விசேஷமாக நாங்க இந்த அழைப்பை நாங்கள் உதாசீனமாய் நின்று விடாதபடி அதை பார்க்காதபடி அன்றே இதெல்லாம் விட்டு நாங்கள் களைத்து போட்டு ஆவியானவருக்குள்ள நாங்கள் இன்னும் அதிகமாய் நிரம்பி நிற்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. विशेषता से खुदावन हम इस सारे रुकावटों को दूर कर कर खुदावन हम पवित्र आत्मा की आज्ञा मानकर इस सेवकाई को आगे ले जाने के लिए हमें मदद कर। இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் इस ஜெபிக்கிறோம். वचन को सुनने वाले हर एक के जीवन में आज से लेकर एक नई शुरुआत को दीजिएगा। எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் हम கொடுக்கிறோம். हर एक को तेरे पवित्र हाथों में समर्पित ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित है परमेश्वर। ஆமென். आमीन। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर सभी को आशीषित करें। Praise the Lord. सबको जय मसीह की।